பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மலையில் நலந்து நனையும் கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சு நிறைந்திடுமே கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சு நிறைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மெர்வின் ஜாஸ்கோவுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் இவரை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்து அருள் வரங்களால் நிரப்ப இவருக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் ஏதேன்ஸை விட்டு கொரிந்துவிற்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அகிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிலவுதிய பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலி நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்து அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்வோர் என்பதால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதர்களிடம் கிரேக்கரிடமும் பேசி நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் தீமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெஸ்ஸியா என்று யூதரிடம் சான்று பகிர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது
அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டிற்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்திருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தனது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16 முதல் 20 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக் கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்,
நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களை, சகோதரிகளை, கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீட்டிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலான வார்த்தையை அளிக்கின்றார். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அன்பானவர்களே, நமது குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நமது சகோதர சகோதரிகள், நமது உற்றார் உறவினர்கள், நமது நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இப்படி நிறைய பேர் இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு நம்பிக்கையூட்டுகின்ற செய்தியை தரும் பொழுது இந்த நேரத்திலே நாம் அனைவரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் இயேசுவை இறுக பற்றி பிடித்துக் கொள்வதுதான். ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கையை தளரவிடாமல் இருப்பதுதான். ஆண்டவர் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டு அவர்தான் குணமளிக்கும் மருத்துவர் என்று நம்பி, அந்த நம்பிக்கையிலே நாம் படக்கூடிய துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, இவைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஆண்டவர் நிச்சயமாக இந்த நோயிலிருந்து, இந்த தொற்றிலிருந்து, அல்லது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிக மோசமான தர்ம சங்கடமான நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் அனைவரும் பயணம் செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை நமது ஆண்டவர் இயேசு இன்று தருகின்றார். சிறிது காலம் என்று சொல்லுகின்ற பொழுது, சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள், பிறகு நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை ஆண்டவரை இந்த துயரத்திலே, இந்த துன்பத்திலே நான் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த சிக்கலிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த நோயிலிருந்து நான் விடுபடுவதற்கு நான் உம்மை அண்டி வருகிறேன். நீர் என்னுடைய அழுகையினுடைய, வேண்டுதலினுடைய கூக்குரலை கேட்டு உடனடியாக எனக்கு விடுதலை அளிக்க வாரும். இந்த துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க ஓடி வாரும் என்கிற கூக்குரலை ஆண்டவரிடம் எழுப்புவோம். சிறிது காலம்தான் இந்த துன்பம் நீடித்திருக்கும், சிறிது காலம்தான் நீங்கள் அல்லலுறுவீர்கள். ஆனால் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய துன்ப துயரங்கள் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய குரலுக்கு தொடர்ந்து செவிமடுப்போம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும்
இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடு இனிய பாடு இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பூஸ்தலிக்க நிர்வாகி ஆண்டனி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறப்பின்
இந்த புனிதமிக்கவும் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமையத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்று உம்முடைய கட்டளைகளில் கருத்து நிற்க செய்திடும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேன். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, நீதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் இறைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் இறைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மணமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மணமாகவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவர்களே, கொரோனா மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் முகக்கவசம் அணிந்தவர்களாய் வீட்டிலேயே தங்கியிருந்து உங்களுடைய குடும்பத்தினரோடு உரையாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த முழு அடைப்பு காலகட்டத்திலே சகாய நகர் பங்கு மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நமது குடும்பத்திலே நமது உறவுகளை பலப்படுத்த இந்த நாட்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். இன்னும் இறைவனை பற்றிய அறிவை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இந்த முழு அடைப்பு காலத்தை பயன்படுத்தலாம் என்று நினைத்து நமது பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் பங்கேற்கும் விதமாக பைபிள் குவிஸ், விவிலிய வினாடி வினா ஒன்றை தயாரித்திருக்கிறோம். வருகிற 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை
ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வினாடி வினாவை தயாரிப்பதற்கு தகுந்த காலத்தை நிர்ணயித்திருக்கிறோம். இந்த வினாடி வினா பல்வேறு வகையான தலைப்புகளிலே இருக்கிறது. புகைப்படங்களை இணைத்து வார்த்தையை கண்டறிந்து விவிலிய பகுதிகளை குறிக்க ஒன்று, இரண்டாவதாக புகைப்படங்களை இணைத்து வசனத்தை கண்டறிந்து விவிலிய பகுதிகளை குறிப்பதற்காக இன்னொன்று, மற்றும் பொருத்துக என்று 10 கேள்விகள். அதன் பிறகு வார்த்தைகள், கலைந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை சீர்படுத்தி வசனங்களை கண்டறிந்து விவிலிய பகுதிகளை குறிப்பதற்கான இன்னொரு பகுதி. அது மட்டுமல்ல, வார்த்தைகளை நிரப்பும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய வார்த்தையை விவிலியத்திலே வருகின்ற அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு எழுதுவதற்கான ஒரு பகுதி. இப்படி வித்தியாசமாக நிறைய வினாடி வினாக்களிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வீட்டில் உள்ள அனைவரும் இணைந்து செய்வதும் பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அன்பானவர்களே, தனியாகவும் குடும்பமாக இணைந்தும் நாம் பல்வேறு விதமான முயற்சிகளை இந்த கொரோனா காலத்திலே செய்ய இருக்கிறோம். முதல் முயற்சியாக உருவாக்கவா என்கிற தலைப்பிலே, அதாவது நமது இல்லத்திலே, நமது வீட்டிலே ஒரு பகுதியை ஜெபம் செய்வதற்கென்று அழகுபடுத்துவோம். அழகுபடுத்திய அந்த பகுதியை கடவுளுக்கு ஏற்ற இடமாக மாற்றிவிட்டு அந்த அழகுபடுத்தப்பட்ட அந்த இடத்திலே நாம் இணைந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அனுப்ப வேண்டும். இதற்கான கடைசி நாள் இந்த மாதம் மே மாதம் 18ஆம் தேதி. இரண்டாவதாக நாம் முயற்சி செய்ய இருப்பது நமது வீட்டினுடைய முன்புறத்திலே, அல்லாவது அது உங்களுடைய வீட்டினுடைய முன் வாசலிலே கொரோனாவை குறிக்கக்கூடிய விதத்திலே கோலம் அமைத்தல். இந்த கோலத்தை கோலப்பொடி மற்றும் பூக்களை கொண்டு அமைக்கலாம். இந்த கோலத்தை நீங்கள் சரியாக புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டும். இதற்கான கடைசி நாள் 19ஆம் தேதி, இந்த மாதம் 19ஆம் தேதி. மூன்றாவதாக ரசிக்கவா. எப்படி? தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அலைபேசி அல்லது கைபேசி அல்லது புகைப்பட கருவி இவற்றின் மூலம் அழகு என்கிற அந்த தலைப்பிற்கு புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டும். ஒருவர் ஒரு புகைப்படம் மட்டுமே அனுப்ப வேண்டும். இதற்கான கடைசி நாள் 20ஆம் தேதி. அடுத்ததாக பாடவா. நமது புனிதையாக இருக்கக்கூடிய, பாதுகாவலியாக இருக்கக்கூடிய சகாய அன்னைக்காக ஒரு பாடலை அமைப்போம். இந்த பாடல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு பல்லவியும் சரணமும் பாடினால் போதுமானது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், புதிதாக மெட்டிசைத்து பாடி பதிவு செய்து அனுப்ப வேண்டும். இசைக்கருவிகள் வேண்டாம். இசைக்கருவிகள் இசைக்காமல் அனுப்ப வேண்டும். இதற்கான கடைசி நாள் இந்த மாதம் 21ஆம் தேதி. அடுத்த முயற்சியாக எழுதவா. இன்றைக்கு எழுதுவது குறைந்துவிட்டது. எனவே அதை ஊக்குவிக்கும் விதமாக நான் என்கிற அந்த தலைப்பிலே 100 வரிகளுக்கு மிகாமல் எழுத வேண்டும். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நீங்கள் எழுதக்கூடிய உங்களுடைய கையெழுத்து மற்றும் இந்த நான் என்கிற தலைப்பினுடைய இந்த தமிழ் புலமை பார்க்கப்படும். இதற்கான கடைசி நாள் இந்த மாதம் 22ஆம் தேதி. சொல்லவா. அதாவது நமது
புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி பகுதியிலே பல உவமைகள் இருக்கிறது. இந்த உவமைகளை கதையாக சொல்லுதல் 2 நிமிடத்திற்கு உள்ளாக காணொளி காட்சியாக அமைக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. எனவே காணொளி காட்சியாக அமைத்ததை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி. அடுத்ததாக மாரவா. இந்த முயற்சி என்னவென்றால், விவிலிய கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கிறதே, இந்த விவிலிய கதாபாத்திரங்களுக்கு ஏற்றவாறு உடை அலங்காரம் செய்தல். இந்த முயற்சி செய்தல் 10 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மட்டுமே. மாறுவேட போட்டி என்று சொல்லுவோமே, அதுதான். எனவே இந்த மாறுவேடம் சரியாக அமைய வேண்டும். கதாபாத்திர வசனங்கள் தேவையில்லை. உங்களுடைய இந்த உடை அலங்காரம் ஏற்றதாக இருக்க வேண்டும், அது போதுமானது. அடுத்ததாக படைக்கவா. அதாவது நம்முடைய இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை கொண்டு நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப இந்த படைப்பாற்றலை கொரோனா என்கிற தலைப்பினுடைய அடிப்படையிலே வெளிப்படுத்த வேண்டும். வெட்டவோ ஒட்டவோ அல்லது கட்டவோ செய்யலாம். இந்த படைப்பை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் 24ஆம் தேதி. அடுத்ததாக வரையவா. வரைபவர்களுக்கு, அதில் ஆர்வமுடையவர்களுக்கான முயற்சி. எழுதுகோல், பென்சில் மட்டும் உபயோகித்து படங்களை தலைப்பிற்கேற்றபடி வரைய வேண்டும். தலைப்பு என்னவென்றால் திருச்சிலுவை. இந்த வரையப்பட்ட படத்தோடு உங்களுடைய பெயர் மற்றும் வகுப்பு கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக இந்த வரையவா என்கிற இந்த முயற்சியை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் 24ஆம் தேதி. அடுத்ததாக வர்ணிக்கவா. தலைப்பு இந்நிலை ஏன். இந்நிலை ஏன் 13 வரிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது ஒரு கவிதை போட்டி. எனவே இந்த கவிதையோடு உங்களுடைய பெயர் மற்றும் வகுப்பு குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்ததாக வாசிக்கவா. இன்றைக்கு வாசித்தல் பழக்கம் குறைந்து வரக்கூடிய வேளையிலே இந்த காலகட்டத்திலே வாசிப்பதை அழகூட்டவும் மெருகூட்டவும் இந்த முயற்சியை நாம் நமது இல்லத்திலிருந்து பண்ணலாம். திருப்பாடல் 121 பிழை இல்லாமல் வாசித்தல். இந்த வாசித்தல் முயற்சியை மேற்கொள்ளுபவர்கள் யார்? 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும் இதை முயற்சித்து, இதை வாசித்து காணொளி எடுத்து, வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டும். இவை வந்தடைய வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் 25ஆம் தேதி. அன்பானவர்களே, ஒரு சில முக்கியமான குறிப்புகள். மேற்சொன்ன அனைத்துமே உங்களுடைய சொந்த படைப்பாக இருக்க வேண்டும். இந்த படைப்புகளை மின்னஞ்சல், புலனம் இவற்றின் மூலம் நீங்கள் அனுப்ப வேண்டும். இந்த மின்னஞ்சல் முகவரியும் புலனம் எண்ணும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி வசதி இல்லாதவர்கள் நமது அலுவலகத்திலே ஒப்படைக்கவும். மட்டுமல்ல, உங்களுடைய பதிவுகளை பெயர், முகவரி, அன்பியம் இவற்றினுடைய எண், பெயர் குறிப்பிட்டு QUIZFUN
5@gmail.com என்கிற மின்னஞ்சலுக்கும் 7518522811 என்ற புலனம் செயலிக்கும் இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு முன்னால் அனுப்பி வைக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாளை வெள்ளிக்கிழமை காலை முதல் உங்களுக்கு இந்த பைபிள் குயிஸ் தயாராக இருக்கும். மொத்தம் 10 பக்கங்கள் உள்ளன. இந்த பைபிள் குயிஸை நீங்கள் நமது அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கொரோனா காலமாக இருப்பதால் அன்பிய நிர்வாகிகளுள் ஒருவர் உங்களுடைய அன்பியத்திலிருந்து பங்கு அலுவலகத்திற்கு வந்து உங்களுடைய அன்பியத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்பதை கேட்டு அதற்கு ஏற்ப இந்த கேள்வித்தாள்களை பெற்றுக்கொள்ளலாம். மிக முக்கியமாக, ஒருவேளை ஒரு குடும்பத்திலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கேள்வித்தாள்கள் வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கும் அளிக்கலாம். 10 பக்கங்கள் உடைய இந்த கேள்வித்தாள்களுக்கான நன்கொடை வெறும் 2 ரூபாய் மட்டுமே. எனவே 2 ரூபாய் பெற்றுக்கொண்டு அன்பிய நிர்வாகிகள் இந்த கேள்வித்தாள்களை உங்களுடைய அன்பியத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், குடும்பமாக கூட்டாக இணைந்து இந்த செயல்களை செய்வது, தங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவது, அது மட்டுமல்லாமல் நமது பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களும் இந்த போட்டிகளிலே அல்லது முயற்சியிலே பங்கெடுத்து இந்த நாட்களை சோகமான நாட்களாக இல்லாமல், சுமையான நாட்களாக இல்லாமல், வெறுப்பு ஏற்றக்கூடிய நாட்களாக இல்லாமல், அல்லது பயனற்ற நாட்களாக இல்லாமல், மிக சிறந்த பயனுள்ள கடவுளுக்கு ஏற்ற நாட்களாக அமைக்க உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கு தந்தை என்கிற முறையிலே நான் அழைக்கின்றேன். இதை பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு எழுந்தால் என்னோடு நமது பங்கிலே 2 அருட்சகோதரர்கள் இருக்கிறார்கள். அருட்சகோதரர் நவீன், அருட்சகோதரர் ஜோர்வின் பிரின்ஸ். இவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டாலே போதும். எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். கேள்விகளுக்கான சந்தேகங்கள், அவர்கள் எந்த ஒரு விடையையும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டார்கள் என்பதையும் மிக தெளிவாக சொல்லிக் கொள்ளுகின்றேன். இது உண்மையிலேயே நம் அனைவருக்கும் ஒரு புத்து உணர்ச்சியை, ஒரு புத்தெழுச்சியை ஊட்டுவதாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக நமது சகாய நகர் பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த வினாடி வினா முயற்சிக்கு நீங்கள் அனைவருமே ஒத்துழைப்பு தர வேண்டும். நிச்சயமாக நமது பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அன்பிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மேலும் ஒவ்வொரு இயக்கங்கள், பக்த சபைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் இதை மனதிலே வைத்து இதை இன்னும் முழுமையாக 100% செயல்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பங்கு தந்தையாகிய நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்களே,
இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வினாடி வினா மற்றும் முயற்சிக்கலாமே என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய 11 வகையான முயற்சிகளை இந்த முயற்சிகளை மிக சிறப்பாக செய்து அனுப்புபவர்களுக்கு தனித்தனியாக சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். இவை பின்பு கொரோனா முடிந்து இந்த காலம் நற்காலமாக பொற்காலமாக மாறுகின்ற அந்த நேரத்திலே நாம் இதற்கான பரிசுகளை வழங்குவோம். எனவே அனைவரும் இதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அருள் என்னை அணிந்திடுமா மணி முடி மாமரினே. அலையொளிர் அருள் என்னை அணிந்திடுமா மணி முடி மாமரினே. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீயல் காலமும் காத்திடுவாய். அலையொளிர் அருள் என்னை அணிந்திடுவா மணி முடி மாமரினே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.